ஆணுடைய விஷயம், அதாவது தந்தை என்ற அடிப்படையில் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவன் முழு லைஃப்ல எல்லா இடங்கள்லையும் அதுல அவன் சம்பந்தப்பட்டு ஆகணும். முதலாவது அந்த மனைவியை கைப்பிடித்த திருமணம் முடிச்ச அந்த அக்குது நிக்கால முடிக்கிறேன்டா அந்த பெண்ணை ஒரு சிறந்த பெண்ணாக, அதாவது அந்த பெண் தன் குழந்தைக்கு எப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கணும், எப்படிப்பட்ட பெண்ணை அந்த குழந்தை அந்த தாய் சுமக்க போறா என்ற எல்லா கவலைகளோட தான் ஒரு ஆணுடைய எதிர்பார்ப்பு என்ன செய்யும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஒரு ஆணுக்கு சொல்றாங்க, தந்தையாகிறவருக்கு ஃபாதுஃபர் பிதாத்தித்தீன், மார்க்கமுடைய ஒரு பெண்ணை முடித்து வெற்றி அடைந்து கொள்ளுன்றாங்க. அப்ப நீ எதை செலக்ட் பண்ணணும் என்ற இடத்துல இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தந்தையுடைய பொறுப்பை என்ன செஞ்சிடறான், ஆரம்பிச்சிடறான். அந்த அவளை முடிவெடுத்துட்டு நீ அக்கது நிக்காண்டு எடுக்கிறீங்க, அதுல இருந்து மகர்ல இருந்து அவளுக்கு செலவழிக்கிறது இருந்து டிரெஸ்ஸுகள்ல இருந்து நஃபகால இருந்து எல்லாம் யார் பொறுப்பு, நீதான் பொறுப்பு. வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், தந்தையுடைய இடம் அந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது நஃபகா. எனவே இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு மனிதன் ஒரு ஆண் தந்தையுடைய இடம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஒரு எல்லா விஷயத்தையும் ஆண் சம்பந்தப்படுறான், தந்தையாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தண்ட ஒரு மனைவி என்ன செஞ்சிடறான், புள்ளைய சுமந்துடுறான்டா அந்த கற்பிணிக்கு செலவழிக்கிறதுல இருந்து அவருடைய மத்த விஷயங்களை பார்க்கறதுல இருந்து எல்லாவற்றிலும் தந்தை சம்பந்தப்படுகிறான். எனவே தந்தையுடைய சப்ஜெக்ட் நீங்க எடுத்தீங்கன்னா ஆண் என்ற அடிப்படையில் சிறப்புப்படுத்தி வச்சுக்கிறதும், இரண்டாவது வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இதுதான் பிரதானமான இடம்.